ஹலோ காய்ஸ், சாம்பார் வைக்கிறதுக்கு நிறைய காய்கறி போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு தண்ணி இல்லைனா பருப்பு ரசம்னு சொல்லலாம். சூடான சாப்பாடு கூட போட்டு விரவி பொரிச்ச மீனை பொரிச்ச கறியை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சு ஒரு 3 டைம் கழுவி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4, ஒரு மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான தண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துருங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். இது கூடவே புளி தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட்டு புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி இந்த மாதிரி கலர் செஞ்சானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் போடல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.